गुरु परमगुरून् विज्वरपूर्णं शयामुनं रामं पद्माक्षणादशरजित्सेने शरमाणमापति वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीकरं वल्लभं सम्भवन्तां विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कविताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिस्तुतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् मूले निविश्य महतान् निगमद्रुमाणाम् उष्णन्त्वतारकभयं धृतनैकदण्डः रङ्गेशभक्तजनमानसराजहंसः रामानुजः शरणमस्तु मुनिस्वयं नः। இந்த ஸ்லோகத்துல ராமானுஜரே தான், ராமானுஜ முனியே தான் நம்ம இடத்துல சுயமா நமக்கு சரணமாக ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கீழ் ஸ்லோகத்துல ராமானுஜரை ஆசிரிச்சு வாழ்க்காலே ராமானுஜருக்கு அர்ப்பித்த மகாத்மாக்கள் அவளுடைய மூச்சு காற்றுனாலேயே, மூச்சு காற்று இந்த இடத்துல அவள் இருப்பதனாலேயே ஒருத்தன் மூச்சு உள்ளவனா இருக்கான் அப்படின்னு சொன்ன, அவன் இருப்பதனாலேயே மற்றவாளுக்கு தான் அவர்கள் அந்தந்த புதற்காதிகள்லாம் பண்ணாம அப்படியே வாய்மூடிட்டு இருப்பான். ஒரு பெரியோர் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொன்னா பயந்து லோகத்துல மற்றவாள்லாம் அப்படியே அடங்கி இருப்பார். அது போல குதர்க்கவாதங்கள்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த பெரியவருக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருந்து அந்த அவருடைய பேச்சு மூச்சு எல்லாம் ஒரே விதமா, அதாவது வேதாந்தார்த்தங்களே இருக்கு. அதனால அவளுக்கு அப்படிப்பட்ட பெருமையுடையவர்களாக இருந்து, காரணம் அப்படி பெருமையுடையவர்களாக இருக்கு, நிகமாந்தத்தினுடைய நீக்கிய வழிய அவ நல்லா ஆழ்ந்த ஞானம் கொண்டிருக்கா, அறிந்திருக்கா. அதனால சிஷ்யர்களுக்கும் நம் போன்ற சிஷ்யர்களுக்கும் மோட்சத்தை பிரதிபாதிக்கக்கூடிய, மோட்சத்தை அடையக்கூடிய வழிய பிரதிபாதனம் பண்றா. இல்லைன்னா மோட்சத்தை நமக்கெல்லாம் கொடுக்கிறார். அப்படின்ற பெருமை உள்ள ஆச்சாரியர்கள் திகழ்கிறார்கள் அப்படின்னு சொல்ல. இந்த இடத்துல அப்படி எல்லாம் நமக்கு ஒரு பாக்கியம் வரணும் அப்படின்னு சொன்னா, நீசனேன் நிறை ஒன்றுமில்லே என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதி அப்படின்னு பெருமான் சொன்னாரு நம்மாழ்வார். அது போலதான் அவரே தான், அந்த ராமானுசனே தான் எம்பெருமானுடைய அவதாரமா இருக்கக்கூடிய அந்த ராமானுசனே தான் நம் கண் பாசம் வைக்க வேண்டிய நீசனா இருக்கிறது. அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி கீழே சொல்லப்பட்ட பெருமனுடைய மகான்களை நமக்கு ஆச்சாரிய அவர் அருள வேணும் அப்படின்னு அர்த்தம். மூலே நிவிஷ்ய மகதான் நிகமத்ருமாணாம் உஷ்ணன்த்வதாரகபயம் திருதநைகதண்டः ரங்கேஷ பக்தஜனமானச ராஜஹம்சः ராமானுஜः சரணமஸ்து முனிஸ்வயம் நः. மூலே நிவிஷ்ய மகதாம் நிகமத்ருமாணாம். நிகமம்னா வேதம், வேதங்களாகிற விரக்ஷம் மரங்கள் இருக்குது. அந்த மகதாம் நிகமத்ருமானம் பெரிய விரக்ஷங்கள், அதனுடைய மூலே அடியில நிவிஷ்யா அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு முஷ்ணன்த்வதாரக பயம் திருதநைக தண்டஹ. பிரதாரக பயம், வஞ்சிப்பவர்கள் இருக்காளே அவர்களிடத்திலிருந்து இருக்கக்கூடிய அச்சம் இருக்குதே, அவர்களால உண்டாகக்கூடிய அச்சம், அதை
முஷ்ணன்னு ஒழிப்பவராய், அதை ஒழிக்கக்கூடியவர் அப்படின்றது எப்படி தெரியுது நமக்கு? மரத்தடியில உட்கார்ந்துருக்கோம், திருடனா நல்லவனான்னு தெரியணுமில்ல. மரத்தடியில ஒரு சாது உட்கார்ந்து இருக்காரா, அதாவது பெரிய மரம் அங்கங்க இருக்குது அப்படின்னா மரத்தடியில சாது உட்கார்ந்து இருக்காரா? அவர் போற வழியில ஒரு சாது, அவருக்கு வீடு வாசல்லாம் கிடையாது, அங்க உட்கார்ந்துருக்காரா? இல்ல திருடன் வழி போகர்கள்லாம் மாடைக்கு அடிச்சு பிடுங்கிறதுக்காக திருடன் உட்கார்ந்துருக்கான்னு தெரியணுமே. அதனால முஷ்ணன் பிரதாரக பயம் திருதனைக தண்டா, இவர் வஞ்சிப்பவர்களிலிருந்து பயத்தை ஒழிப்பவரா இருக்கக்கூடியவர் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக, நமக்கெல்லாம் பிரகாசப்படுத்துறதுக்காக, அதாவது ரோந்து வரான்னா திருட்டு கூட்டம் ரோந்து வருதா, சுத்தி சுத்தி வருதா, இல்ல திருட்டுல இருந்து காப்பாற்றக்கூடிய போலீஸ் மாறு உடையில ரோந்து வரானான்னு தெரியணுமோ இல்ல. அதனால திருதனைக தண்டா, நைக தண்டா ஒரு தண்டம் இல்ல 3 தண்டங்கள். நைக தண்டகன்னா ஒரு தண்டம் இல்ல பல தண்டங்களை வச்சுருக்கவர், திருதண்டத்தை கட்டில ஏந்திருக்கவர். அவர் எப்படிப்பட்டவர்? ரங்கேஷ பக்த ஜனமானச ராஜஹம்சா, ரங்கேசன் இருக்கானே ஸ்ரீரங்கநாதன், ரங்கத்துக்கெல்லாம் ஈசன். அந்த பக்த ஜனமானச ராஜஹம்சா, பக்த ஜனங்களுடைய மானசம் இருக்குதே மனசு, அந்த மனசுல ராஜஹம்சமா இருக்கார். அந்த மானச ராஜஹம்சா ஸ்ரீரங்கநாதனுடைய அடியவர்கள் இருக்காளே, அவளுடைய மானசம்னா உள்ளம்னு அர்த்தம். இந்த இடத்துல உள்ளம் எப்படி அப்படின்னு சொன்னா மேல சொல்லக்கூடிய ராஜஹம்சம்னு சொல்றதுனால மானச சரோவர்னு இருக்கோல்ல, அதனால இது பக்தர்களுடைய உள்ளமாகிற, உள்ளம் அப்படின்றது உள்ளமாகிற பொய்கை, மானச சரசு அப்படின்னு எடுத்துக்கணும். மானச ராஜஹம்சா, அந்த சரசுல இருக்கக்கூடிய ராஜஹம்சம், உயர்ந்த அம்சம், அம்சத்துக்கெல்லாம் தலைவையா இருக்கக்கூடிய ராஜஹம்சம் போன்றவர். ராமானுஜா சரணமஸ்து முனி ஸ்வயம் நகா, இப்படி பயத்தை போக்கக்கூடியவராய், வேத மரங்களுடைய அடியிலே வாழ்பவராய், அவர் பயத்தை போக்கக்கூடியவன்ற லட்சணத்துக்கு நமக்கு காண்பிக்கிறது திருதனைக தண்டகா, தண்டத்தை கையில, திருதண்டத்தை கையில எண்ணிருக்கவராய் இவர். இந்த அம்சம் எப்படி பண்ண? ஸ்ரீ ரங்கநாதனுடைய அடியவர்களுடைய உள்ளமாகிற பொய்கையிலே உரையக்கூடியவராய் இருக்கக்கூடிய ராமானுஜ சரணமஸ்து முனி ஸ்வயம் நகா. ராமானுஜா முனி, ராமானுஜ முனி இருக்காரே, அந்த ராமானுஜ முனி ஸ்வயம் தாமே நகா சரணமஸ்து, நமக்கு சரணம், நம்ம ரட்சிக்க கூடியவராக ஆக வேண்டும். இல்லைன்னா நமக்கு ஒன்றும் அப்படிப்பட்ட ராமானுஜனுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு உண்டான ஒரு சக்தி விசேஷங்கள்லாம் நமக்கு கிடையாது. அந்த ராமானுஜரே அவருக்கு அற்று தீர்ந்த அடியவர்கள் இடத்துல அவர் இருக்கார். அதான் அப்படிப்பட்ட அடியவர்கள் இங்க ரங்கேஷ பக்தஜன மானச ராஜஹம்சா அப்படின்றது பூர்வ ஸ்லோகத்துல சொன்னாரே, அதாவது யதி சார்வபௌம பதசாத்கிருதாசயான்னு. அவதான்
ரங்கேஷ பக்தஜன மானச ரங்கேஷ பக்தஜனம் நீங்க சொல்லப்படும். பூர்வ ஸ்லோகத்துல சொன்னாரு அந்த எதி சார்வபௌம் பதசாத் கிருதாசயான்னு சொன்னதான் இங்க ரங்கேஷ பக்தஜனம் அப்படின்னு சொல்ல. அது அதனால அவ ஆட்பட்டதுனால இவர் என்ன பண்றார், அவளுடைய மனசுல ராஜஹம்சம் போல வீட்டு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராஜஹம்சம் போல வீட்டு இருக்காருன்னு சொல்றதுனால அவள் அம்சம் தெரிந்த நீர்ல இருக்கும், நீர்ல தான் குறையும். அதனால அவ தெளிந்தவாளும் நீர்மை உடையவாளும் இருக்கா அப்படின்றது தெரியும். அவ மனசு ரங்கேஷ பக்தஜன மானச ராஜஹம்சான்றதுனால எதி சார்வபௌம பதசாத் கிருதாசயாக அப்படின்னு சொல்லப்பட்ட எதி சார்வபௌமருக்கே அர்ப்பித்தவாளா இருக்காளே, திருவடிக்கே அதீனமா இருக்கக்கூடியவாளா இருக்காளே, அவளுடைய மனசுல அப்படி தூய்மையாவும் நீர்மையாவும் இருக்கிறது. அதனாலதான் அவள்லாம் நமக்கு ஆச்சாரியாளா இருக்கா. அவள்லாம் நமக்கு ஆச்சாரியாளா கிருபையா நிஸ்ருகோ வதேத் அப்படின்னு எதையும் எதிர்பார்க்காம கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியாளா அவ இருக்கா. அதனாலதான் அவ என்ன பண்றா, இந்த கதிமாபவர்க்கையும் பிரதிபாதயந்தி அப்படின்றத இது பண்ற. அது அவ சொல்றதுக்கு அவளுக்கு எப்படி இந்த ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவம் எப்படி வருது அப்படின்னு சொன்ன, இந்த பாஷ்யக்காரர் மூலே நிவிஷ்ய மகதான் நிகமத்ருமாணாம், மகதாம் நிகமத்ருமாணாம் இருக்க பெரிய வேதமாகிற விருட்சம், அதனுடைய அடியில இவர் உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா அவர் அப்படி நிகமாந்தங்களுடைய நீதிய தெரிஞ்சவரா இருக்கார். அது மூலே நிவிஷ்ய மகதாம் நிகமத்ருமானாம், அந்த வேதமாகிற மரத்தினுடைய அடியில அவர் அமர்ந்திருக்கார். அப்படின்னா அப்படியே ஸ்திர பிரதிஷ்டிதமா இருக்காருன்னு அர்த்தம். அமர்ந்திருக்கிறதுனால வேற எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே அவர் அமர்ந்திருக்கார். ஏன்னா நல்ல அர்த்தங்கள்லாம் அவருக்கு நிகமாந்த நீதி ஜலதே ஸ்தல ஸ்பிருஷா அப்படின்னு இருக்கிறதுனால அவர் அந்த மரத்தடியில அமர்ந்திருக்கிறது தெரியப்படுத்துறது. முஷ்ணன் பிரசாரகபயம் அப்படின்னு சொன்னதுனால நிகமாந்த நீதிய ஆழங்கால் வரை அடி வரையில் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியவரா இருக்கார். அதனாலதான் வஞ்சிக்க கூடியவாள் இருக்காளே அவர்கள்லாம் ஒழிப்பவரா அவர் இருக்கார். அப்படியே இருக்கக்கூடிய பாஷ்யக்காரருக்கு அற்று தீர்ந்தவாளானதுனால, பாஷ்யக்காரர் அவ உள்ளத்துல ராஜஹம்சம் மாதிரி இது பண்றதுனால அவளுடைய மூச்சு காற்று இருக்குதே, அந்த மூச்சு காற்றினாலே பரவாதிகளை வெல்லக்கூடிய வைபவத்தை பெற்றவர்களா இருக்க. அதனால இப்படி தான் அந்த இடத்துல அமர்ந்து நிகமத்ருமம் அந்த அமர்ந்து அந்த இது இருக்கிறதுனால தான் அவர்கள்லாம் என்ன பண்றா, இவருக்கே அற்று தீர்ந்தவர்களா இருக்க. இவர்களுக்கு பொல்லியனூல் கற்றார் பரவும் இராமானுஷன் அப்படின்னு இவரை அவள்லாம் அது பண்றார். அவள் இதனால ராமானுஷன் அவ உள்ளமாகிற பொய்கையில உரைகிறார். அதனால நமக்கு அவள்லாம்
பூர்வ ஸ்லோகத்தின்படி அவ அனுகிரகித்துக்கு காரணம் என்னமா இருக்கு. இப்படிப்பட்ட பெருமை, இப்படி ஆச்சாரியால பெறக்கூடிய பெருமை யாருக்கு வரும் அப்படின்னா, அது ராமானுஜனே நம்ம வரிச்சு இவாளுக்கெல்லாம் நமக்கெல்லாம் சரணமா அவர் நம்ம காப்பவர் ஆனாதான் அது முடியுமே தவிர, இல்லைன்னா நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிட்டாது. அப்படி பாக்கியம் கிட்டிருக்கிறது அவர் தாமே இந்த மாதிரி நமக்கு காப்பவரா ஆர்த்தனாலதான் இருக்குது. அப்படி இந்த ஸ்லோகம். இந்த இடத்துல இப்போ என்னன்னா, இந்த மகதான் நிகமத்ருமானாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மகதாம் நிகமத்ருமானாம் அப்படின்ற நிகமம்னு சொல்லிருக்கலாம். வேதமாகிற விருட்சம் நிகமத்ருமானாம்னு சொல்லியிருக்கலாம். அது பெருசானதுனாலே மகதான் நிகமத்ருமானாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா இந்த இடத்துல பிரகதாரண்யகம் அப்படின்ற ஒரு உபனிஷத்தும் இருக்கு. ஆரண்யகம் எல்லாத்துலயுமே ஆரண்யகம் இருக்குது, எல்லா வேதத்திலையும். ஆனா அந்த சுக்ல யஜுஸ்ல இருக்கக்கூடியதுக்கு பிரகதாரண்யகம்னு ஒரு பேரே அதுக்கு இருக்குது. அதனால அந்த பிரகதாரண்யகத்து இங்க குறிக்கொள்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். மொத்தத்திலையுமே அப்படி எடுத்துக்கலாம், மொத்த வேதத்திலையும் இது பண்ணி. ஆனா பிரகதாரண்ய வேதத்துல இந்த எம்பெருமான் இந்த மாதிரிலாம் உள்ளுரைந்து நன்னா பண்றான், ஷரீராத்ம பாவத்தை அந்த பிரகதாரண்யகம் நன்னா ஓதல். பலபடியா இருந்து அது பல படிகள்ல அது ஓதல்து பிரகதாரண்யம். அதனால அதை இங்க குறிக்கொண்டார். அதுவும் ஒரு சாக்கை தானே, அதனால அதை குறிக்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதன் மூலே நிமிஷ மகதான் நிகமத்ருமானாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேதங்களுக்கெல்லாம் ரொம்ப மூலமானது எது அப்படின்னு சொன்னா, வேதங்களுக்கு பிரணவம் முன்னையும் பின்னையும் இருக்கு. பிரணவத்தை மூலம்னு சொல்லலாம். ஆனாலும் வேதங்கள்லாம் பிரணவம் இல்லைன்னு சொல்லல. வேதங்கள்லாம் மொத்தமே மந்திரம்தான் இல்லையா? அந்த மந்திரம்னு வரச்சு மந்திரங்கள்ல மூல மந்திரம் எது அப்படின்னு சொன்னா, திருவஷ்டாட்சரம் இருக்குதே அதுதான் மூல மந்திரம். திருவஷ்டாட்சரம் தான் மூல மந்திரம். அதனால வேதத்தினுடைய மகத்தான் நிகமத்ருவானாம் மூலே அப்படின்றதுக்கு வேதங்களுக்குள்ள மூலமா இருக்கக்கூடிய அந்த திருவஷ்டாட்சரம் மூல மந்திரம் இருக்கே, அதிலே அமர்ந்து அப்படின்னு ஆறு. மூல மந்திரத்துல இவர் ஏன்னா மூல மந்திரத்தை அறிந்த மகான்களுடைய பெருமையை சொல்லச்சே, யத்ர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மஹீயதே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹா அப்படின்னு சொல்லப்பட்டு, யத்ர
அஷ்டாட்சர சம்சித்தோ மஹீபாகோ மஹீயதே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. அஷ்டாட்சர மகாமந்திரம் இருக்கு, அதுல சம்சித்தி பெற்ற மகான்களை பூஜிக்கும் இடத்துல, கொண்டாடும் இடத்துல ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக அப்படின்னு. அதனால பாருங்க, வியாதி அப்படின்னு சொல்றது வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. தஸ்கரம்ன்றது திருடு, தஸ்கரம்ன்றது திருடு. அந்த இடத்துல திருடு நடையாடாது, திருடர்கள் வரமாட்டான். அதனால்தான் இந்த இடத்துல முஷ்ணன் பிரதாரக பயம் திருத்தனைக தண்டகா அப்படின்னு. முஷ்ணன் பிரதாரக பயம், வஞ்சிப்பவர்கள், வஞ்சிப்பவர்களே அது இது எல்லாம் ஒழிப்பவர இருக்கக்கூடியவர் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது. அஷ்டாட்சர சம்சித்தி, அஷ்டாட்சர சம்சித்தி பெற்ற மகான்கள் எந்த இடத்துல பூஜிக்கப்படுறாளோ மஹீயத்தே அப்படின்னு சொல்றதுனால அந்த மகான்கள் பூஜிக்கிறா, அதான் மகான்களை மற்றவா பூஜிக்கிறான்னு சொன்னா அப்ப அந்த மகான்கள் அந்த பூஜிக்கிறவாளுடைய இதுல உள்ளத்துல உரைவர். நாம எம்பெருமானை பூஜிச்சோம்னா நம்முடைய எம்பெருமான் நம்முடைய உள்ளமாங்கோயில்ல வந்து அமருவன் இல்லையா? அதனால இந்த இடத்துல அவள்லாம் கீழ் ஸ்லோகத்துல சொன்னபடிக்கு பதசாத் கிருதாசயாகான்னு அப்படி இருக்கவா. அதனால ரங்கேஷ பக்த ஜன மானச ராஜஹம்சா அஷ்டாட்சர சம்சித்தி பெற்ற மூலே நிவிசிய மகத்தாம் அப்படி இருக்கக்கூடிய ராமானுஜர் ரங்கேஷ பக்த ஜனங்கள்லாம் அவரை கொண்டாடுறதுனால இவர் வந்து ரங்கேஷ பக்த ஜன மானச ராஜஹம்சரா இருக்கார். அந்த மூலம் மூலே அப்படின்னு சொல்றது மூலமாகிற அஷ்டாட்சரத்தை சொல்றது, மூலமாகிற அஷ்டாட்சரத்தை சொல்றது. வெறும் மூலம்னு சொல்லியிருந்தா நிகமத்ருமானம் அந்த அதுவும் தான். இது மூலமாகிய ஒற்றை எழுத்துக்கும் மூலம்னு இருக்குது. மூலமாகிய ஒற்றை எழுத்தை முன்னு மாத்திரை உள்ளழ வாங்கி அப்படின்னு சொல்ற இடத்துல அஷ்டாட்சரம் பிரணவம் அப்படின்ற அர்த்தம். ஆனா இந்த இடத்துல மூல மந்திரத்தையே எடுத்துக்கலாம், இல்ல பிரணவத்தையும். பிரணவத்தை எப்பவும் ஜபிக்கக்கூடியவாள் யாரு? சன்னியாசிகள்லாம். அதனால பிரணவத்தையும் எடுத்துக்கலாம். பிரணவத்தை காட்டிலும் பிரணவமும் சரணாகதி பண்ணக்கூடிய மந்திரம் தான். பிரணவத்தை சொல்லி ஆத்மாவை சமர்ப்பின்னு வேதமே சொல்லியிருக்கு. திருவஷ்டாட்சரத்தை சொல்லியும் சரணாகதி பண்ணலாம். ஆனா எல்லாருக்கும் எளிதா இருக்கக்கூடிய துவய மந்திரத்தை ஆச்சாரியால் கை கொண்டிருக்கா சரணாகதிக்கு. ஆனா ஸ்வரூப உபாய புருஷார்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு திருவஷ்டாட்சரம் தான். அந்த திருவஷ்டாட்சரம் தான் ரகசிய திரயத்துல மந்திரமா எடுத்திருக்கா. அதனால ரங்கேஷ பக்தஜன மானச ராஜஹம்சான்றதுல ரங்கேஷ பக்தஜனங்கள்லாம் எப்படி இருக்கான்னா அஷ்டாட்சர சம்சித்தி பெற்ற மகானா இருக்கக்கூடிய இந்த ராமானுஜரை
அவ போற்றக்கூடியவளா இருக்கா. அதனால ந தத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷராக அப்படின்னு சொன்னபடிக்கு முஷ்டன் பிரதாரக பயம் அப்படின்றத சொல்லப்பட்டது. அதனால இந்த மூலே அப்படின்றது மரத்தடின்னு பொதுவா சொன்னாலும் அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய மூலமந்திரத்தை இங்க குறிப்பிட்டார் அப்படின்றது உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரியக்கூடியது. இப்படி இருக்கிறதுனால ஆதரிக்கிற இடத்துல நோய் பஞ்சம் தான் சஞ்சரிஷன் வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக அப்படின்றது. வியாதி அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னா சரீரத்துல இருக்கிற வியாதி. அதாவது சரீரத்துல மனசுல என்ன வியாதி இருக்குது அப்படின்னா காம குரோதாதிகள்லாம் இருக்குது, அதுதான் பெரிய வியாதி. மனசுல இருக்கிற வியாதி அதுதான். சரீரம் மனசு ரெண்டு இருக்கோல்ல, கரண கலேபரம்னு சொல்றோம். நமக்கு சரீரம் சரீரம் இந்திரியம். இந்திரியத்துல பிரதான இந்திரியம் மனசு, அந்தர் இந்திரியம். அந்த அந்தர் இந்திரியத்துல இப்படி இது இருக்குது, காம குரோதாதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் நோய். அந்த ஆசையெல்லாம் இருக்கா, அது வெறுமை நோய் பிடிச்சி அலைய வைக்கிறது, அது இருக்காது. தத்துவ சஞ்சரி வியாதி துர்பிக்ஷம். துர்பிக்ஷம்ன்றது பஞ்சம். பஞ்சம்ன்றது என்னது, நமக்கு பசியெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. பஞ்சம்ன்றது பசியெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. அதாவது செல்வமின்மை. இந்த ஞான செல்வம் இல்லாததுனால நமக்கு என்ன ஆகுது, அஜ்ஞானத்தினால நமக்கு விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாத போறது. அதுதான் பஞ்சம். ஞான செல்வம் இல்லாததுதான் பஞ்சம். அதனால என்ன ஆகுது, பசியெல்லாம் ஏற்படுறது. அதனால பெருமாளை நாம அன்னமாகிற பெருமாளை நாம பூஜிக்க முடியல. அன்னம் அன்னாதகா அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த அன்னாதனா இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே அன்னமா இருந்து நமக்கு பூஜிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய தன்மை நமக்கு வருதில்லை. அதனால பசியாது. காரணம் என்ன, ஞான செல்வம் இல்லை. பூர்ணமான ஞானம் இருந்ததுன்னா இதுவாகும். அதனால மூல மந்திரத்துல இதெல்லாம் சொல்லப்படுறது இருக்கு. அது எப்போ படிப்படியா பார்த்து அதுக்கப்புறம் திருடர்கள் தத்துவ சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக, திருடர்கள் நடையாட மாட்டார்கள். அப்படின்னா திருடர்ன்றது என்னது, எம்பெருமானுடைய சொத்தை அபகரிக்கிறமே, அகம் அகம் அகம்னு நான், இது எம்பெருமானுடையது அப்படின்னு அகங்காரம் மமகாரம், இதுதான் திருடர்கள். என்னுடையது என்று நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும். நம்பினேன் பிறர் பொருள், நம்பினேன் பிறர் நன்பொருள். நம்ம காட்டிலும் பிறர் இருக்காளே, மற்றவாள் இருக்காளே, அவளுடைய பொருள்லாம் எந்துன்னு நாம இது பண்றோம். லோக ரீதியா அண்ணன் தம்பி சண்டை போடுறோம் சொத்துக்காக, அவன் சொத்தை அபகரிக்கிறோம். ஒரு கம்பெனிகள்ல போனாக்கா அந்த ஓனரையே கவுத்துக்கு நம்முதே அந்த கம்பெனி அப்படின்னு இது பண்றோம். அந்த மாதிரி பொருள் வந்து பிறர் பொருள். நம்பினே பிறர் நன்பொருள். பிறர்னா நம்ம காட்டிலும் வேற இருக்கக்கூடிய பரமாத்மா அவனுடைய நன்பொருள் இருக்குதே, என்னது, அதாவது சூழ்ந்தகன் நான்குயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரநன்மலர் சோதியோ.
அப்படின்னு உயர்ந்த நன்மலரா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சொத்தா இருக்கக்கூடிய ஆத்மா இருக்குதே, அந்த ஆத்மாவை நாம நம்முதுன்னு திருடுறோம். பிறர் நன்பொருள், பிறர்ன்றது நன்பொருளுக்கு வரத்தே பரமாத்மா. அந்த பரமாத்மாவனுடைய நன்பொருள் இருக்குதே, அரியவரி பிரானை ஆழியங் கையனையே அலற்றி நரிய நல்மலர் நாடி நங்குருகூர் சடகோபன் அப்படின்னு நன்மலர். எது? இந்த ஆத்மவஸ்து. இந்த ஆத்மா அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹா, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, ஞானம் புஷ்பம், தப புஷ்பம், தியானம் புஷ்பம், ததைவ ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீத்திகரம் பவேத்னு இந்த 8 விதமான புஷ்பங்களுடைய தன்மையை கொண்டிருக்குதே, அது நன்மலர். 8 மலர்னுடைய தன்மையை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்ம வஸ்து நன்மலர். நரிய நன்மலர் நாடி நங்குருகூர் சடகோபன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல சூழ்ந்ததனில், அதாவது சூழ்ந்த எந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலர் சோதியோ அப்படின்னு நன்மலர் ஆத்மா, அது பரண அடைந்த முக்தாத்மா. அதனால்தான் திருவாராயிரப்படியில எம்பெருமானுக்கும் மறுத்தருள ஒண்ணாததொருபடி விராட்டி திருவாணையும் தன் திருவாணையும் விட்டு நிர்பந்தித்து கூட்டு அளவில் நிர்பந்தித்து தாம் மனோரதித்தபடியே எம்பெருமானும் எழுந்தருள இது அவனை கண்டு மகதகங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து அதிலும் பெரிதான முக்தாத்மாவும் சூழ்ந்தகன் நான்கு எந்த முடிவில் பெரும் பாழேயோன்றது மகதகங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து அப்படின்னு அதிலும் பெரிதான முக்த, அதான் வியாபித்து அதிலும் பெரிதான மூல பிரகிருதி, அதுதான் சூழ்ந்தகன் நான்கு எந்த முடிவில் பெரும் பாழ் அப்படின்னு சொல்றது மூல பிரகிருதி. அத்தையும் வியாபித்து அதிலும் பெரிதான முக்தாத்மாவுக்கும் சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, பரண அடைந்த நன்மலர் அப்படின்னு சொல்ல முக்தாத்மாவை. இப்படி அந்த இடத்துல இது மாதிரி பூஜிக்கப்படுறதுனால அந்த நன்மலரா இருக்கக்கூடிய உள்ளங்கள்ல ரங்கேஷ பக்தஜன மானச ராஜஹம்சமா அவர் விளங்குறார். அதனால அட்டாட்சரம் திருடர்கள்லாம் அகங்காரம் மமகாரங்கள்லாம் தான் அது திருடு. அது இல்லாத இருந்தா அது தூய்மையான பொய்கையா விளங்கிறது. அதனால ராஜஹம்சமா அவர் விளங்குறார் அப்படின்றது. அதனால இதெல்லாம் எந்த மனசு கீழ் ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் அப்படியே கீழ் ஸ்லோகத்துல நமக்கு ஆச்சாரியாளா இருக்கக்கூடியவர் சொன்னதுனால இந்த மாதிரி பெருமை பெற்றவரா நீசனேன் நிறை ஒன்றுமிலே நென்கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதியா ராமானுசனே தான் தன்னை தந்த கற்பகம்னு எம்பெருமான் அங்க இருக்கா மாதிரி இங்க நமக்கு ஷரமாக நம்ம காப்பவராக ஆக வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. மேல அடுத்ததுல அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாலீனதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடதித்யஜீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.